போன மாநாட்டுல நீ 50 தலைவர் 5 பேர் படத்தை காட்டுன. இந்த மாநாட்டுல அந்த 5 பேரும் லப்ப ஸ்டாம்பா மாறிட்டாங்க. இந்த போன மாநாட்டுல இல்லாத அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இந்த மாநாட்டுல வந்திருக்காங்க. ஏன் போன மாநாட்டுல வைக்கல அப்படின்னு கேட்டா, கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க. கன்ஃபார்ம் ப்ரோ, திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ. காசு வாங்கி பேசாங்க ப்ரோ. சரிடா, தாவேக்காவோட கொள்கை சொல்லு. காசு வாங்கி பேசுறீங்க ப்ரோ. ஏய், ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் பேசல, கவினை கொன்றதுக்கு பேசலன்னா கன்ஃபார்ம் நீங்க திமுக காசு வாங்கி பேசுறீங்க. பதில் சொல்ல முடியாது. சரிடா, தமிழ்நாடு முழுக்க ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறாங்க, அதை பத்தி கருத்து என்ன? நல்லா தெரிஞ்சு காசு வாங்கி பேசுறீங்க. இப்ப இயற்கை வளங்கள்லாம் சுரண்டாங்களப்பா, அதை பத்தி ஏதாவது கருத்துக்க ஸ்டாலின் சொல்லி கொடுத்தா நீங்க பேசுறீங்க. கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கியா எல்லாரும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்தாங்க. பார்த்த பிறகு ரொம்ப பேசுறாங்க. ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் ஒரு பரதேச போய் சொல்லிவிட்டாங்க. ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம். அது யாரு? சவரிசம் கொடுக்குறாரா? சரி, இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ போட்டு 20 லட்சம் வாங்கி கூட. காசுக்காக நாங்க போனோம்னா என்னக்கே எங்கேயே போயிருக்க முடியாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் செந்தவரன் சீமானுக்காக சாவேனை ஒழிய எச்சி நக்கி குலைக்கிற ஈனா குழப்ப ஒருபோதும் பண்ண மாட்டோம். நாங்கள் அரசியலை பார்த்து நாம் மகிழ்ச்சிக்கு வராடா. நாம் தமிழர் கட்சியை பார்த்தா அரசியலுக்கு வந்தோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல இருக்கிற வெறி.